திருச்செந்தூர் கடற்கரையில் ஆதியில் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட குகையும் அதனுள் பஞ்சலிங்கங்களும் இருந்தன. தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் 5 முகங்களுடன் காட்சியளித்தார். பின் பஞ்ச பிரம்ம லிங்கமாக 5 லிங்கங்களின் வடிவில் எழுந்தருளியதாக கூறுகின்றனர். முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவமிருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் அவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார். முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை சம்ஹாரம் செய்கிறார். அசுரப்படைகளை சம்ஹாரம் செய்த பிறகு உண்டான பெரும் பாவம் தீர முருகன் இங்கு வந்து குகையிலுள்ள பஞ்சலிங்கங்களை வழிபாடு செய்தார். அதனால் அவருக்குண்டான பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக கூறுகின்றனர். இந்த பஞ்சலிங்கத்தை நாள்தோறும் தேவர்கள் மற்றும் முருகப்பெருமான் பூஜிப்பதால் மானிடர் பூஜை இல்லை. முருகப்பெருமான் தாமரை மலர் வைத்து சிவபெருமானை பூஜை செய்கிறார். இதை உணர்த்தும் விதமாகத்தான் திருச்செந்தூர் முருகன் கையில் தாமரை மலர் இருக்கும். திருச்செந்தூரில் முருகன் எழுந்தருளியிருக்கும் சந்நிதிக்கு இடப்புறம் சிறிய வாசல் உள்ளது. இதன் வழியாக உட்சென்றால் முருகனுக்கு வலது பக்கம் உள்ள அறையை அடையலாம். இங்குள்ள மேடையில் 5 லிங்கங்கள் வரிசையாக உள்ளன. இந்த லிங்கங்கள் ஆவுடையார் என்னும் சக்தி பாகம் இல்லை. உத்திர பாகமாக மேல் பகுதி மட்டுமே உள்ளது. இவற்றிற்கு தின பூசை செய்யப்படுவதில்லை. இந்த லிங்கங்களுக்கு நேராக மேலே துளை இருக்கிறது. நாள்தோறும் நள்ளிரவில் தேவர்கள் இவ்வழியாக வந்து இந்த பஞ்சலிங்கங்களை பூஜிப்பதாக கூறுகின்றனர். இந்த லிங்கங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதாலும் அவற்றின் புனிதத்தன்மையை கருதியும் மானிடர்களால் பூஜைகள் செய்யப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. கருவறைக்கு பின்னால் பஞ்சலிங்கங்களும் கருவறைக்கு உள்ளே 3 லிங்கங்களும் இருப்பதனால் இதை அஷ்டலிங்கங்கள் என்று அழைக்கின்றனர். குடமுழுக்கின் போது மட்டும் இந்த லிங்கங்களுக்கென யாகசாலை அமைத்து வேள்வி புரிந்து வேள்வி கலச நீரால் அபிஷேகம் செய்கின்றனர். சிறப்பு நாட்களில் மட்டும் பஞ்சலிங்கங்களுக்கு வழிபாடு செய்கின்றனர். இந்த லிங்கங்கள் உள்ள இடத்தை பாம்பரை என்கின்றனர். இந்த பஞ்சலிங்கத்திற்கு உரிய சக்தியான பராசக்தி ஆவுடை நாயகி என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளாள். இவளது திருவுருவம் உலோகத் திருமேனியாகும். இந்த அம்மையின் பின்புறம் உள்ள சுவற்றில் சிறு துவாரம் இருக்கும். அதன் மூலம் பஞ்சலிங்கத்தின் ஒரு லிங்கத்தை மட்டுமே நாம் தரிசிக்க முடியும். இந்த பஞ்சலிங்கம் ஒரே பீடத்தில் இருக்கும் 5 லிங்கங்களை காணலாம். பஞ்சலிங்கத்திற்கு ஆலயம் கட்டிய வரலாற்றை பார்ப்போம். குலசேகரப்பட்டினத்தை ஆண்ட குறுநில மன்னன் வீர செந்திக்காத்தான் செட்டி வீட்டு காராம்பசு இரவில் கட்டுக்கயிற்றை அறுத்து கொண்டு வெளியே சென்றது. காலையில் 7 மணிக்கு திரும்பி வந்தது. பசுவிடம் பால் கறக்கும்போது பால் கறவையில்லை. அடுத்த நாள் இரும்பு சங்கிலியில் பசுவை கட்டினார். அன்றிரவில் இரும்பு சங்கிலியையும் அறுத்து கொண்டு போய்விட்டது. இதை அறிந்த வீர செந்திக்காத்தான் செட்டி மறுநாள் வேலையாட்களை ஏவி பசு எங்கு செல்கிறது என பார்க்க சொன்னார். வேலையாட்கள் பசு வெகு தூரம் சென்று கற்றாழை காட்டுக்குள் நுழைந்துவிட்டது என்றனர். அடுத்த நாள் அவர் கற்றாழைகளை வெட்டி பல்லக்கில் ஏறி பசு சென்ற வழியே சென்றார். திருச்செந்தூர் சந்தனமலை அடிவாரத்தில் பஞ்சலிங்கத்திற்கு பால் சொரிவதை கண்டார் செட்டி. புரட்டாசி மாதம் அனுஷ நாளில் பஞ்சலிங்கத்திற்கு ஆலயம் கட்டினார். இந்த செய்தி குலசேகரப்பட்டினம் ஏட்டில் உள்ளது. கரிய மாணிக்க பிள்ளையார் முன்புள்ள தூணில் ஒரு பசு லிங்கத்திற்கு பால் சொரியும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.